ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு சம் நிஷாந்த் எலைட் ஹோம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம வரலட்சுமி விரதத்தன்னைக்கு நான் காலையிலேருந்து பூஜை முடிகிற வரைக்கும் என்னெல்லாம் செஞ்சேன் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். காலையில் ஒரு 4:30க்கெல்லாம் எழுந்து குளிச்சுட்டு கிச்சனுக்கு வந்துட்டேன். டீ வச்சு குடிச்சிட்டு நம்ம வேலைகளை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு பால் வச்சுட்டு சைட் பை சைடு இந்த பாத்திரத்தெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். பிரசாதத்துக்கு மூக்கல்ல சுண்டல் செய்யலான்றதுனால அந்த மூக்கல்லையே காலையிலே ஊற வச்சுட்டேன். எப்போவுமே ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா நான் இந்த உப்பு ஜாடியை ஃபில் பண்ணுறது வழக்கம். அந்த உப்பு ஜாடியை ஃபில் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் அந்த வெளியில் வைப்போம் இல்லைங்களா, லெமன் மஞ்சள் குங்குமம் வச்சு உப்பு மேலே, அதை இது ரெகுலராக எப்போவுமே ஃப்ரைடே நான் செய்கிற வேலை காலையில். அதையும் நான் அன்னைக்கு முடிச்சிட்டேன். நைட்டே பார்த்தீங்கன்னா இந்த அரிசி மாவு கோலமெல்லாம் போட்டு விட்டுட்டேன். எப்போவுமே நான் நைட்டில் தான் போட்டு விட்டுருவேன். டீயும் ரெடி ஆகிடுச்சு. இந்த வேலையை முடியறதுக்குள்ள ஒரு டீயை குடிச்சிட்டு அடுத்து நம்ம வரலட்சுமி நோன்புக்கான வேலையை ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். பாப்பாவுக்கு ஸ்கூல் இருக்கு, அவளுக்கு டிஃபன் மட்டும் செஞ்சு கொடுத்தா போதும், மதியம் ஹாஸ்டல்ல சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டா. டீயை குடிச்சு முடிச்சுட்டு வெளியே கோலம் போடுறதுக்கு கிளம்பிட்டேன். சூப்பரான ஒரு ரங்கோலியை போட்டு முடிஞ்ச வரைக்கும் கலரை அடிச்சு விட்டுட்டு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் உள்ள விளக்கை ஏற்றி சாம்பிராணி ஊதுபத்தி மட்டும் கொளுத்தி விட்டுட்டேன். ஏன்னா நம்ம வரலட்சுமி பூஜை சாயந்தரம் 6 மணிக்கு மேலே தான் செய்ய போகிறோம். அது வரைக்கும் விளக்கேற்றாம இருந்தால் நல்லா இருக்காது. அதனால நான் இப்போ ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல விளக்கை ஏற்றி விட்டுட்டேன். ஈவினிங்கே இந்த எருக்கம்பூ பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கும், அதை எல்லாத்தையும் எடுத்துட்டு வச்சிருந்தேன். இப்போ காலையில் அதை கோத்து நம்ம விநாயகருக்கு மாலையாக இதை போட்டோம்னா ரொம்ப நல்லது. இந்த மாதிரி பூவை எடுத்துட்டு மாலையாக கோத்து இன்னைக்கு நான் வெளியில் இருக்கிற விநாயகருக்கு உள்ள ஒரு குட்டி விநாயகருக்கும், அதுக்கப்புறம் வரலட்சுமி நோம்பு அன்னைக்கு நம்ம மஞ்சள் புள்ளியார் வைப்போம், அதுக்கு எல்லாத்துக்குமே மாலையை ரெடி பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சாமிக்கு கட்டுற புடவை அயன் பண்ணி எடுத்து வச்சிட்டோம்னா நம்ம அந்த கரெக்டாக எப்படி கட்டுறோமோ அந்த மாதிரி நம்ம கட்டும் போது ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்ப டைம் இருக்கிறதுனால அதை நான் ஃபில்ட் எடுத்து அழகா எப்படி கட்டணுமோ அப்படி அந்த அளவுக்கு ரெடி பண்ணி அயன் பண்ணி வைக்க போறேன். இந்த சாரி பார்த்தீங்கன்னா ஒரு 15 வருஷமா நான் சாமிக்காகவே எடுத்ததுலேருந்து அப்படியே எடுத்து வச்சுட்டேன். ஒவ்வொரு முறையும் வரலட்சுமி நோம்பு அன்னைக்கு மட்டும் அந்த சாரியை எடுத்து கட்டிட்டு எடுத்து வச்சிருவேன். நான் யூஸ் பண்ண மாட்டேன் இந்த சாரி. ஆனால் இப்போ அடுத்த வருஷம் வேற சாரி வாங்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். பார்க்கலாம் கடவுள் என்ன வழி விடுறாருன்னுட்டு. அவ்வளோதான், சாரி எல்லாம் அயன் பண்ணி எடுத்து வச்சுட்டு நான் கொஞ்சம் சாமி செலவெல்லாம் வாங்கணும் இல்லைங்களா, அதெல்லாம் வாங்கிறதுக்காக வெளியில் வந்துட்டேன். எல்லாமே தேவையான பொருள் எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு. இதுக்கு மேலே இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு நம்ம பிரசாதத்துக்கான வேலையை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான். இப்போ சாமிக்கு பூவெல்லாம் கூட வச்சு முடிச்சுட்டேன். இப்போலேருந்து நம்ம ஒன்றா செஞ்சோம்னா ஈவினிங் 6 o'clock நம்ம எல்லாத்தையும் முடிச்சுட்டு பீஸ்ஃபுல்லாக நம்ம பூஜையை ஸ்டார்ட் பண்ண முடியும். இன்னைக்கு பிரசாதம் ஒரு 5 பிரசாதம் செய்யலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்கேன். வெரைட்டி ரைஸ் ஒரு 3 வெரைட்டி ரைஸ், தயிர் சாதம், லெமன் ரைஸ், அதுக்கப்புறமா புதினா ரைஸ் அப்படின்னு 3 சாதம் வச்சுட்டு ஒரு சுண்டல் ஒரு பாயசம் அப்படி செய்யலான்றதுக்காக அது எல்லாத்தையுமே வச்சுட்டு சைட் பை சைட் நம்ம அது ஒலையெல்லாம் காயறதுக்குள்ள நம்ம ஒரு மாலையை கட்டிடலாம் அப்படின்றதுக்காக நான் மாலை ரெடி பண்றதுக்காக சாமந்தியும் ரோஸும் கலந்து மாலை செய்ய போறேன். அப்படியே ஊசி நூல்ல ஒரு 8 சாமந்தி பூ, ஒரு 3 ரோசா பூ அப்படின்ட்டு கோத்து அழகா ஒரு மாலையை நம்ம வரலட்சுமி கலசத்துக்காக ரெடி பண்ணிடலாம். என்னதான் நம்ம அந்த கடவுளை நகைகளாலேயே அலங்காரம் பண்ணாலும் இந்த பூ மாலை போடும்போது தான் அதோட அழகு 100 மடங்கு அதிகமாகிற மாதிரி தெரியும். ஒரு கலையா இருக்கும் பார்க்கவே. சூப்பரான ஒரு மாலையை நம்ம வரலட்சுமிக்காக ரெடி பண்ணியாச்சு.
மாலை கட்டி முடிக்கிறதுக்குள்ள நம்மளுக்கு வந்து உலையெல்லாம் காஞ்சிடுச்சு. பைத்தம்பருப்பு பாயசத்துக்காக அதுல போட்டு விட்டுட்டு அரிசியும் போட்டு விட்டுட்டேன். சுண்டலும் வெந்துடுச்சு, இறக்கிட்டேன். சைட் பை சைடு சின்ன சின்ன வேலைகளையும் செஞ்சு முடிச்சுட்டு திரும்பவும் நம்ம வந்து அந்த அரிசியெல்லாம் வேகிறதுக்குள்ள பூ கட்டிடலாம் அப்படின்றதுக்காக பூ கட்ட ஆரம்பிச்சிட்டேன். நமக்கு கொஞ்சம் எனர்ஜி லோ ஆயிடுச்சு. ஸோ கொஞ்சமா ஒரு அரை டம்ளர் டீ குடிச்சிட்டு வேலையை கண்டினியூ பண்ணிட்டேன். இப்ப பைத்தம்பருப்பு பாத்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு. நான் வந்து பாயசத்துக்காக இந்த பாயசம் மிக்சர் தான் வாங்கி அப்படியே போட்டுட்டேன். ரைஸ் வந்து பழைய ரைஸ் போல நல்லா உபரி ஆகுது. அந்த குண்டா பத்தவே இல்லை. சரி ஓகே அப்படின்ட்டு கொஞ்சமா எடுத்து தயிர் சாதத்துக்காக நான் வந்து கொலைய வேக வச்சிடலான்னு அதை எடுத்துட்டேன். அதுலயும் கொஞ்சம் தண்ணி விட்டு வடிச்சு நல்ல வேலையா பலப்பலனே வந்துருச்சு. அதுக்கப்புறம் முந்திரி திராட்சை நெய் எல்லாம் போட்டு வறுத்து பாயசத்தை இறக்கியாச்சு. சாதமும் வடிச்சிட்டு நல்லா ஆற விட்டுட்டேன். சாதம் ஆறுற வரைக்கும் நமக்கு வந்து கிச்சன்ல எதுவும் வேலை இல்லை. சரின்ட்டு திரும்பவும் வந்து நான் வந்து பூக்கட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கொஞ்ச நேரம் ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம வந்து தாளிக்கு வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஒன்னொன்னா தாளிச்சு விட்டாச்சு. தாளிக்கிறது வந்து ரொம்ப சிம்பிள் தான். தயிர் சாதம், லெமன் சாதம், அப்புறம் புதினா ரைஸ்ன்றதுனால வேலை கம்மி தான். எப்பவுமே பாத்தீங்கன்னா நம்ம ரொம்ப கஷ்டமான நேரத்திலையும் கடவுளை நினைப்போம், ரொம்ப சந்தோஷமா இருக்கும் போதும் கடவுளை நினைப்போம் நம்மளா. ஆனா இந்த வரலட்சுமி விரதத்தோட மகிமை என்னன்னா, கடவுளே வந்து இன்னைக்கு நீங்க என்ன வந்து நினைச்சீங்கன்னா என்னோட ஆசீர்வாதம் முழுமையா உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்ன நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நோன்பு வந்து நான் எப்ப இருந்து பாக்குறேன்னா, ஒரு 6th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது எங்க அம்மா வந்து அவங்களோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க இந்த பூஜை அப்ப போகும்போது ஃபர்ஸ்ட் டைம் அவங்க வீட்டுல தான் நான் பார்த்தேன். அப்ப பார்க்கும்போது அந்த பூஜையை பார்த்துட்டு எங்க அம்மா வந்து அவங்க கிட்ட இருந்து நானும் செய்யறேன், இது எப்படி செய்யணும் அப்படின்னு கேட்கும்போது அவங்க வந்து ஒரு 3 வாரம் கண்டினியூஸா நீ வந்து வாமா விளக்கு பூஜை மாதிரி செய்யணும், செஞ்சு நான் வந்து அந்த புத்தகத்தை தருவேன், நீ எடுத்துட்டு போய் நீ வந்து செய்யலாம் அப்படின்னு சொன்னாங்க. இதுவும் வந்து ஒரு நோன்பு மாதிரி தான். அவங்க ஃப்ரெண்டு கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்து அம்மா நான் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது வந்து கண்டினியூஸா இன்ன வரைக்கும் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. நான் வந்து இங்க மேரேஜ் ஆயிட்டு வந்ததுக்கு அப்புறமா 2வது வருஷமே வந்து நானும் அதை செய்யணும் அப்படின்னு அம்மா கிட்ட கேட்டதுனால அம்மா வீட்டுக்கு 3 வாரம் போய் அதே மாதிரி அவங்க எனக்கு வந்து கொடுத்தாங்க அந்த நோன்பு மாதிரி. அதை வந்து நான் கண்டினியூ பண்ணி அன்னையில இருந்து 20 வருஷமா வந்து நான் செஞ்சுட்டு தான் இருக்கேன். இந்த பூஜை பாத்தீங்கன்னா நாங்க முதல்ல ஸ்டார்ட் பண்ணும் போதெல்லாம் எங்கேயாவது யாராவது ஒருத்தர் தான் செய்வாங்க, ரொம்ப ரேரா தான் இருக்கும். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா மேக்சிமம் நிறைய பெண்கள் வந்து இதை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய யூடியூப்ஸில் வந்து இந்த வரலட்சுமி பூஜை, வரலட்சுமி விரதத்தை பற்றி இப்படி செய்யணும் அப்படி செய்யணும் நிறைய சொல்கிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா நான் வந்து அம்மாவுக்கு அவங்க ஃப்ரெண்டு சொல்லி கொடுத்த மாதிரி அம்மா செஞ்சாங்க. அம்மா எனக்கு சொல்லி கொடுத்த மாதிரி நான் அதே மெத்தடில் தான் செய்கிறேன் இன்ன வரைக்கும். அவ்வளோதான், பிரசாதம் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இப்போவே பார்த்தீங்கன்னா ஒரு 2:30 ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம இந்த இடத்துல தான் வந்து வரலட்சுமி கலசத்தை வைக்க போகிறோம். எப்போவுமே அந்த இடத்த வந்து திரும்ப ஒரு வாட்டி தொடச்சி விட்டுட்டு நான் வந்து அரிசி மாவில் ஒரு கோலம் இதுக்குன்ட்டே இருக்கு, அந்த கோலத்தை வந்து நான் போட்டுட்டு ஓம் ஸ்ரீ லக்ஷ்மி கடாட்சம் அப்படின்னு சுற்றியும் எழுதுகிற மாதிரி இருக்கும். இப்போ பார்க்கும்போது ஒயிட் கலர் டைல்ஸ்ன்றதுனால லைட்டாக தான் தெரியும். கொஞ்சம் ஆற விட்டோம்னா ரொம்ப சூப்பராகவே தெரியும். இந்த கோலத்தை போட்டுட்டு இந்த கோலத்துக்கு மஞ்சள், குங்குமம், பூ எல்லாமே வச்சுட்டு இந்த கோலத்து மேலே தான் நம்ம வந்து முக்காளி வச்சு கலசத்தை வைக்க போகிறோம். கலசத்துக்கான தண்ணி வெளியில இருந்து போர் போட்டு புது தண்ணியா புடிச்சு எடுத்துட்டு உள்ள வர்ற மாதிரி வருவேன் எப்பவுமே. இந்த கலசத்துல வந்து நம்ம நிறைய பொருட்களை வந்து கலப்போம். கற்கண்டு, முந்திரி, திராட்சை, ஜாதிக்காய், மாசிக்காய், கிராம்பு, ஏலக்காய், அதுக்கப்புறம் வெட்டி வேறு, பச்சை கற்பூரம், இந்த மாதிரி எல்லாமே போட்டு அப்புறம் 9 காயின், அதுக்கப்புறம் கோல்டு காயின் இருந்தா போடலாம். நான் ரிங்கு போடுறேன். கொஞ்சமா மஞ்சள் பொடி, இதையெல்லாம் சேர்த்து நம்ம வந்து கலசத்துல தண்ணியில போட வேண்டியதுதான். இந்த டவல் வந்து வழுக்காம இருக்கிறதுக்காக நான் போடுறேன். அதுக்கு மேல ஒரு தாம்பாளம் வச்சு 3 படி அரிசி போட்டு இந்த கலசத்தை நம்ம அது மேல எடுத்து வச்சுட்டு 3 வெத்தலை வச்சு நம்ம கலசத்துக்கான தேங்காவை வச்சுட்டு ஒரு லெமனை வந்து
அந்த தேங்காயில சொருகி வச்சிட வேண்டியதுதான். இப்போ வந்து கலசம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேல நம்ம பண்றது எல்லாமே அலங்காரத்துக்காக தான். இந்த கலசத்துக்கு நான் வந்து ஒரு முழு புடவையவே வந்து கட்டி விடுவேன். காலையிலேயே அயன் பண்ணி வச்சதுனால நம்ம வந்து ஈஸியா அப்படியே எடுத்து கட்டி விட்டுறலாம். இது எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டு பார்க்கும்போது அம்மன் வந்து நம்ம கூடவே உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த இடுப்பு, அந்த மார்பு, அதெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே உண்மையான அம்மனே முன்னாடி உட்கார்ந்து இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். நான் வந்து இந்த சில்வர்ல லக்ஷ்மியோட முகம் வந்து வச்சிருக்கேன். இதுக்கு வந்து ஒரு சில மேக்கப் எல்லாம் போட்டு லிப்ஸ்டிக்கு, குங்குமம், அந்த மை எல்லாம் வச்சு அந்த தேங்காயில வந்து நம்ம கட்டி விட்டுறணும். நம்ம சாதாரணமா ஒரு நாள் சாப்பாடு கிடைக்காம சாப்பிடாம இருந்தோம்னா எவ்வளவு களைப்பா இருக்கும், நம்ம எவ்வளவு டயர்டாகும். ஆனா இன்னைக்கு வந்து காலையில இருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் விரதம் இருந்தாலும் அந்த டயர்டே தெரியாம ஒவ்வொரு வேலையா வந்து அவ்வளவு ஃபாஸ்டா செய்ய முடியும். அது வந்து கடவுளோட சக்தியால தான் முடியுதுன்னு நினைக்கிறேன். ஜுவல்ஸ் எல்லாத்தையுமே போட்டு கடவுளை வந்து அலங்காரம் பண்ணியாச்சு. ஜடையும் வந்து வச்சு விட்டாச்சு. இப்ப வந்து நம்ம தட்டு எல்லாம் அரேஞ்ச் பண்ணோம், வர்றவங்களுக்கு எல்லாம் கொடுக்கணும் இல்லைங்களா. அந்த எல்லாமே ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கோலமும் ஆறிடுச்சு. 5 மணிக்கு மேல நான் வந்து இந்த சாமியை எடுத்து அந்த கோலத்து மேல வச்சு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஒவ்வொன்னா எல்லா தட்டு எல்லாம் ரெடி பண்ண தட்டு எல்லாத்தையும் நம்ம முன்னாடி ஃப்ரண்ட்ல வந்து எடுத்து வச்சிடுறேன். எல்லாமே இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா ஒருத்தரா வர்றதுக்குள்ள அதுக்கப்புறம் நம்ம அவங்க வரவும் நம்ம பூஜையை ஸ்டார்ட் பண்ணவும் சரியா இருக்கும். 6 மணிக்கு பூஜை சொல்லியிருந்தேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா 6 மணிக்கு சரியான மழையா இருந்தது. நல்ல வேலையா ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணேன். அதுக்கப்புறம் எல்லாருமே ஒருத்தரா வர ஆரம்பிச்சிட்டாங்க. என்னதான் நம்ம நகையெல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணாலும் அந்த பூ மாலையை போடும் போது எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. இப்ப எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். பிரசாதம் மட்டும் எடுத்து வைக்கல. பிரசாதத்தை வச்சுட்டு நம்ம வந்து விளக்கை ஏத்தி விட்டோம்னா எல்லாரும் வர்றதுக்குள்ள ரெடி ஆயிடும். விளக்கையும் ஏத்தி விட்டு ஒருத்தரா வந்தாங்க. பூஜையும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அவ்வளவுதான், ஒருத்தரா எல்லாருமே தீபார்த்தனையை காட்டி பூஜையை சிறப்பா முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு பிரசாதமும் கொடுத்து அந்த மங்கள பொருட்கள் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதை எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஒருத்தரா எல்லாருமே கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அன்னைக்கு நாள் ரொம்ப சிறப்பா சூப்பரா ஒரு சுபமான நாளா இருந்தது. இந்த பூஜையை செஞ்ச எனக்கு மட்டும் இல்லாம இதை பாக்குற எல்லாருக்குமே அந்த வரலட்சுமியோட அனுகிரகம் கிடைக்கணும் அப்படின்னு கடவுளை வேண்டிக்கிறேன். அவ்வளோதான், இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குன்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களோட கமெண்ட்ஸை என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வரைக்கும் நம்ம வீடியோவை பார்த்துருந்தீங்கன்னா தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.